யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் பேரின்ப நாயகம் மரிய கருணநாயகம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். எனது பெயர் பேரின்ப நாயகம் மரிய கருணநாயகம். நான் வாழ்ந்த இடம் ஏழாலை, தற்போது வாழ்கின்ற இடம் யாழ்ப்பாணம். எனது வயது 76. எனது பெற்றோர் இருவரும் ஆசிரியர்கள். எனது அப்பாவின் பெயர் அம்ப்ரோஸ் பேரின்பநாயகம். அவர் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றார். எனது அம்மா ஒரு ஆங்கில ஆசிரியர். அவர் ஏழாலை இசுதோர் பள்ளியில் ஓய்வெடுக்கும் வரையும் அங்கே ஆசிரியராக இருந்திருக்கின்றார். எனக்கு 11 சகோதரங்கள், என்னுடன் சேர்ந்து 12 சகோதரங்கள். அதிலே 11 ஆண்களும் ஒரு பெண்ணாகவும் இல்லாமல் 12 பேர். அதிலே தற்போது 8 பேர் தான் உயிரோடு இருக்கின்றார்கள். எனக்கு 5 பிள்ளைகள். எனது மனைவி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கின்றார். அவர்கள் 5 பேரும் திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகளோடு இருக்கின்றார்கள். உங்களுடைய கல்வி, உயர்கல்வி எங்கே நீங்கள் இதை பெற்றுக்கொண்டீர்கள்? ஆரம்பத்திலே புனித இசுதோர் பாடசாலையில் நான் ஆரம்ப கல்வியை 3ஆம் ஆண்டு வரை அங்கே கற்பித்தேன். எனது தகப்பனார் புனித பத்திரிசியார் கல்லூரியில் கற்பித்தபடியினால் அவர் என்னை ஆண்டு 4 தொடக்கம் புனித பத்திரிசியார் கல்லூரியில் இணைத்து அங்கே நான் படித்தேன். ஏஎல் 1ஆம் ஆண்டு வரையும் நான் அங்கே படித்தேன். அங்கே படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இலங்கை விவசாய கல்லூரியில் விவசாய டிப்ளோமா பயிற்சி பெறுவதற்காக எனக்கு இடம் கிடைத்தது. அதுவும் ஸ்காலர்ஷிப்பிலே எனக்கு கிடைத்தது. ஆனவழியே நான் உடனடியாக அங்கு சென்று அந்த விவசாய பயிற்சியை முடித்து டிப்ளோமா பட்டம் பெற்றேன். அந்த பட்டத்துடன் தான் நான் தொழில் செய்தேன். நீங்கள் உங்களுடைய பாடசாலைய கல்வியை நிறைவு செய்து உயர்கல்வி கற்றிருக்கின்றீர்கள். அதற்கு பின் நீங்கள் என்ன தொழில் செய்தீர்கள்? முதலாவது நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜிலே படித்தபடியால் அங்கே எங்களுடைய அப்போது கல்லூரி அதிபராக இருந்த ஃபாதர் TJJ மதநாயகம் அடிகள் தகப்பனார் மூலம் என்னை கேட்டிருந்தால் தனது கிளிநொச்சியிலே இருக்கிற லாங் ஸ்தாபனத்திலே கடமையாற்றும்படி. அப்போது நான் படித்து முடிந்த உடனடியாக நேரடியாக நான் அங்கு போய் கடமையாற்றினேன். அங்கு 1.5 வருடங்கள் ஒரு விவசாய போதனாசிரியராக கடமையாற்றினேன். அதன் பின்னர் எங்களுடைய சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அதிபர் அங்கே எனது விவசாய நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக அங்கே வந்திருந்தார். அந்த முறைப்படி அங்கே வந்தபோது நான் அங்கே கடமையாற்றி கொண்டிருந்தேன். எனது விவசாய தோட்டங்களை அவர் பார்த்து, நீர் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு தான் நீர் ஏற்ற நீர், ஆனபடியாக நீர் அங்கே வந்து கற்பிக்க வேண்டும், நான் அந்த விண்ணப்பிக்கும் போது நான் எடுப்பேன் என்று சொன்னார். அந்த வகையில் 1976ஆம் ஆண்டு நான் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் ஒரு விவசாய ஆசிரியராக இணைந்தேன். அங்கு விவசாய ஆசிரியராக இணைந்து எல்லாமாக 43 வருடங்கள் அங்கே நான் கடமையாற்றினேன். அங்கே கடமையாற்றி முதலில் விவசாய ஆசிரியராகவும் இறுதி 6 வருடங்கள் பகுதி தலைவராகவும், மத்திய பாடசாலைக்கு பகுதி தலைவராகவும் நான் கடமையாற்றினேன். பாடத்திட்டத்துக்கு மேலாக, படிப்பித்தலுக்கு மேலாக பாடசாலை சுற்றாடலை அழகுபடுத்த மட்டுமல்ல, நல்லூர் யாழ்ப்பாண பிரதேச சுற்றாடலை நான் மரங்கள் நாட்டி அழகுபடுத்தி அதிகமான பெரிய பெரிய பாடசாலைகள் எல்லாம் நான் அழகுபடுத்தினேன். உதாரணமாக எங்களுடைய புனித பத்திரிசியார் கல்லூரி பாடசாலையிலேயும் அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் நான் இந்த காலத்திலே தான் அங்கே நடப்பட்டது. அதே போல் எல்லா பாடசாலைகளும் மற்ற விடுதிகள் அதிலெல்லாம் நான் இந்த ஒரு நிறுவனம் ஒன்று அமைத்து கிரீன் என்வாயர்மெண்டல் லேண்ட்ஸ்கேப்பிங் சர்வீஸ் என்று சொல்லி அந்த நிறுவனத்தின் ஊடாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 9 ஆண்டுகள், அதாவது பென்ஷன் எடுத்து 60க்கு பிறகு அங்கே கடமையாற்றி தற்போது நான் சுயமாக இந்த சில இடங்களில் மட்டும்தான் நான் போய் செய்கிறது. இதே வேளையில் தான் நான் அந்த மரியாயின் சேனையிலையும் ஒரு நாளும் தவறாமல் மரியாயின் சேனையிலையும் இந்த சேவை செய்து கொண்டு வந்தேன். நீங்கள் மரியாயின் சேனையிலே நீண்ட காலம் பணியாற்றுகின்றீர்கள். எவ்வாறு உங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டது? மரியாயின் சேனையிலே இணைய வேண்டும், அந்த சேனையினுடைய பணிகளிலே உங்களை ஈடுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு ஏற்பட்டது? நான் இங்கே சுண்டுக்குடி புனித ஜோவானியார் ஆலயத்தில் பங்கிலே இணைந்து அங்கே செயற்படும் போது இந்த மரியாயின் சேனை இயங்கி வந்தது. அதற்கு தலைவராக இருந்தவர் திரு தேவசகாயம் என்று சொல்லி
அவர் தலைவராக இருந்தவர். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 87 வயசு. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வெளிநாட்டிலே. அப்போ அந்த நேரம் அந்த பிரச்சனையான நேரங்களும் அப்போ அவர்கள் வருவதில்லை. அப்போ நான் அவர்களோட போய் அவருடைய வீட்டில் இருந்து அவருடைய எனக்கு ஒரு உறவு முறையுமாகும். அவரோட சேர்ந்து நான் அங்கே வீட்டில் போய் முதல் அவரை சந்திக்கிறது, அவரோட கலைக்கிறது. அப்புறம் ஒரு நாள் இன்னும் அவரோட இருந்த ஒருவர் என்ன அவரும் மரியாயின் சேனையில் இருக்கின்றார். அவர் என்ன கேட்டார், நீரும் வேறும் கூட்டத்துக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு பிறகு நான் வந்து இந்த பிரசீரியம் சுண்டுக்குழி பிரசீரியத்தில் நான் இணைந்து தொடர்ந்து அங்கிருந்து தான் யாழ் கொமிச்சியத்துக்கு நான் வந்தேன். மரியாயின் சேனை ஒரு உலகளாவிய ரீதியிலே செயற்படுகின்ற ஒரு அமைப்பு. இந்த மரியாயின் சேனை எங்கே எப்போது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? சகோதரர் பிரான்சிஸ் டஃப் என்ற ஒரு சகோதரர் புனித வின்சென்ட் டி போல் சபையிலே அவர் ஒரு ஊழியராக செயற்பட்டு வந்தவர். இவர் அங்கே தனது 24 வயதில் அந்த வின்சென்ட் டி போல் சபையில் இணைந்தவர். இணைந்து கொண்டு வரும்பொழுது அவர் அந்த பொருள் உதவிகள் தான் கூடுதலாக அந்த வின்சென்ட் டி போல் சபையில் செய்து கொண்டு வந்தார்கள். அதே காலகட்டத்தில் முதலாவது உலக மகா யுத்தம் நடைபெற்றது. அந்த உலக மகா யுத்தத்தில் அவர் அதிலே அவரும் இருந்திருக்கிறார். அவர் அங்கே பார்த்தபோது இந்த இடம்பெயர்ந்து போய் மக்கள் படுகிற பாடு, முகாம்களும் அதிலும் மேம்பட்ட பாடு, அதாவது பொருளை கொடுத்தாலும் அவர்களுக்கு பொருளுக்கு மேலதிகமாக வேறு தேவைகள், அதாவது அவருடைய சரீர உதவிகள் தேவைப்பட்டது, ஆலோசனைகள் தேவைப்பட்டது. அப்படியான பல விதமான அந்த சிக்கலை பார்த்து அவர் என்ன செய்தார்னு சொன்னால், அவருக்கு ஒரு உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல் தான் அது கிடைத்திருக்க வேண்டும். ஒரு மாலை நேரம் ஒரு 12-15 பெண்களோட கூட்டத்தை கூடினார். இது எங்கே நடந்ததுன்னு சொன்னால், வட அயர்லாந்திலே டப்ளின் என்ற நகரிலே 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு மாலை வேளையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே இருந்தவர்கள் ஒருவர் மாதாவை கொண்டு வந்து வைத்தார். மாதா சுருவத்தை மற்றது ஒரு மேசை வைக்கப்பட்டது. அதிலே இந்த சுருவங்கள், ஒளி, 2 பக்கம் ஒளி, அதே வேளையில் பூக்கள், இவ்வளோ தான் அதில் இருந்தது. அதோடு அந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆரம்பித்தது. அந்த கூட்டத்தில் அவர்கள் கூட்டம் முடிந்த உடனே போய் நேரடியாக வைத்தியசாலையில் நோயாளிகளை சந்தித்தார். அதுதான் அவர்கள் செய்த முதலாவது ஊழியம். அந்த முதலாவது ஆரம்பித்த அந்த கூட்டத்துக்கு பேர் இரக்கத்தின் மாதா சங்கம். இரக்கத்தின் மாதா சங்கம் என்று ஆரம்பித்தது. பின்னர் தான் இது வளர்ந்து விருட்சியடைந்து இன்று 105 ஆண்டுகளை கடந்து விட்டிருக்கின்றன. இந்த 105 ஆண்டுகளாக இது கடைசியாக பெரிய விருட்சிடமாக மாறி உலக நாடுகள் முழுக்க பரவி இன்று 12 மில்லியன் உதவி அங்கத்தவர்களையும் 5 மில்லியன் ஊழிய அங்கத்தவர்களையும் கொண்டு இயங்கி வருகின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள், மரியாயின் சேனை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முதலாக அவர்கள் செய்த பணி மருத்துவமனையை சந்தித்தது. இன்றும் கூட நாங்கள் மருத்துவமனைக்குள்ளே பார்க்கலாம், இந்த மரியாயின் சேனை ஊழியர்கள் நோயாளர்களை சந்திக்கின்றார்கள். வைத்தியசாலைக்குள்ளே அவர்கள் செய்கின்ற இந்த பணி எவ்வாறு மருத்துவமனை ஆன்ம இயக்குனருக்கு உதவியாக இருக்கின்றது? ஊழியத்தில் முக்கியமான ஒரு கடமை நோயாளர்களை தரிசிக்கிறது. நோயாளர்களை தரிசிப்பது வீட்டிலையும் சரி அல்ல எங்கே என்று சொன்னாலும் மருத்துவமனையாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் அவர்களை சந்திக்கிறது. ஆனால் மருத்துவமனையில் நாங்கள் போனால் அங்கே முதல்ல எங்களுடைய ஒரு ஆன்ம இயக்குனர் அங்கே இருக்கின்றார். அது பொறுப்பான அருட்தந்தை இருக்கிறார். அவருடன் நாங்கள் கூட்டங்கள் வைப்போம். அவர் எப்போ என்று சொல்லி எங்களுக்கு என்னென்ன போர்டுக்கு போகலாம்னு சொல்லி தீர்மானித்து தருவார்கள். நாங்கள் இந்த போர்டிலே போய் சகல மக்களையும், கத்தோலிக்க மக்கள், முஸ்லீம் மக்கள், இந்து மக்கள் எல்லோரையும் நாங்கள் சந்தித்து அங்கே நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடுவோம். நாங்கள் பொருளுதவி செய்வதில்லை. அவர்களுக்கு ஏதாவது பொருளுதவி தேவை என்று சொன்னால் வின்சென்ட் டி போல் சபை மூலமாக நாங்கள் அதை சொல்லி அந்த பொருட்களை பெற்றுக் கொடுப்போம். மற்றது என்னென்னு சொன்னால், இப்போ சில நோயாளிகளுக்கு தனிமைதான் இருப்பார். தூரத்திலிருந்து வந்திருப்பார்கள், கிளிநொச்சி அந்த பக்கத்திலிருந்து வந்திருப்பார்கள். அந்த நேரம் அந்த பார்வையாளர் நேரங்களில் ஒருவராவது போய் பார்க்க மாட்டார்கள். மற்ற நாங்கள் அவருடைய கதைத்து அவருக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அவருடைய கதைத்ததே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டுமில்லை, முக்கியமாக இதில் என்னென்னு சொன்னால், வைத்தியசாலை சந்திக்கிறதில் நாங்கள் அவர்கள் ஊடாக நாங்கள் எங்கள் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துகின்றோம். அதே வேளையில் இந்த ஃபாதர்ஸுக்கு நாங்கள் ஒரு உதவியாக இருக்கின்றோம். என்னென்னு சொன்னால்,
சில கத்தோலிக்கர்கள் அங்கே இருப்பார்கள். நற்கருணை வழங்குவதற்கும் மற்றது இந்த அவஸ்தை என்ன நோயியல் பூசுவதற்கும் அவருடைய பெயர்களை நாங்கள் கட்டில் பெயர் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கோயிலே ஒரு பெட்டி இருக்கின்றது, அந்த பெட்டியிலே கொண்டு நாங்கள் அதை போடுவோம். ஃபாதர் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த போட்டில் போய் நற்கருணை வழங்குவார். மிகவும் சிறப்பான ஒரு அழகான ஒரு ஆன்மீக பணி. உலகத்திலே ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றீர்கள். இலங்கையிலே எப்பொழுது முதலாக இங்கே மரியாயின் சேனை ஆரம்பிக்கப்பட்டது? இலங்கையிலே இது உண்மையாக அந்த டப்ளின் நகரிலே ஆரம்பிக்கப்பட்டு நாடுகள் முழுக்க பரவி கொண்டு வந்தது. அதே வேளையில் இலங்கை இந்தியாவிலே சென்னையிலே இது ஆரம்பிக்கப்பட்டது. சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட போது இங்கு பணியாற்றி கொண்டு இருந்திருந்த கியோமோர் ஆண்டகை ஊடாக அவர் தொடர்பு கொண்டு ஃபாதர் ஜே ராஜநாயகம் பங்குத்தந்தையாக இருந்தவர் பாண்டியன் தாழ்விலே ஒரு அன்னாள் ஆலயத்தில் அவர் மூலமாக 1936ஆம் ஆண்டு முதலாக மரியாயின் சேனை இலங்கையில் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. உண்மையிலேயே யாழ் மறைமாவட்டம் 2 விடயங்களிலே மிக முக்கியமான ஒரு பெயரை பெற்றிருக்கின்றது. ஒன்று, மரியாயின் சேனை இலங்கையில் யாழ் மறை மாவட்டத்தில் பாண்டியந்தாழ்வு பங்களி ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டாவது, புனித வின்சென்ட் டி போல் சபை யாழ் மறை மாவட்டத்திலே புனித மரியன்னை பேராலயத்திலே 1905ஆம் ஆண்டு தை மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. மிகவும் சிறப்பாக பணியாற்றுகின்ற இந்த மரியாயின் சேனையுடைய கட்டமைப்பு எவ்வாறு அமைந்திருக்கின்றது? இது மரியாயின் சேனை ஒரு போர்ப்படை. ரோமாபுரியிலே இருக்கிற அந்த போர்ப்படையினுடைய பிரிவுகளின் பேர் தான் இந்த மரியாயின் சேனைக்கு வைக்கப்பட்டது. அதில் முதலாவது பிரிவு கொன்சீலியம் என்று சொல்லி, இதுதான் முதலாக டப்ளின் நகருக்கு வட அயர்லாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட சபை கொன்சீலியம். அதுதான் உலகம் முழுவதற்கும் தலையான ஒரு சபை. கொன்சீலியத்துக்கு அடுத்ததாக சினாட்டூஸ் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டில் இப்போ எங்கள் நாட்டில் சினாட்டூஸ் என்று சொல்லி கொழும்பிலே இருக்குது. சினாட்டூஸ் என்ற ஒரு பிரிவுகளை இயங்குது. சினாட்டூஸுக்கு பிறகு ஒவ்வொரு மர மாவட்டத்திலும் கொபிச்சியம் என்ற பெயரிலே மரியாயின் சேனை இயங்கிக் கொண்டு வருகின்றது. பிறகு ஒவ்வொரு கோட்டத்திலேயும் கியூரியா என்ற பெயரிலே இந்த மரியாயின் சேனை இயங்கிக் கொண்டு வருகின்றது. பிறகு ஒவ்வொரு பங்கிலும் பிரசீரியம் என்ற ஒரு பெயரில் இந்த மரியாயின் சேனை இயங்கிக் கொண்டு வருகின்றது. உண்மையாகவே இந்தளவு பிரிவுகளையும் மிகவும் முக்கியமான இந்த மரியாயின் சேனையை விருத்தியடை செய்கின்ற ஒரு பிரிவு இந்த பிரசீரியம் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் இந்த பிரசீரியம் இயங்காவிட்டால் அந்த மற்ற பிரிவுகள் ஒன்றும் இயங்க மாட்டாது. அது மட்டுமல்ல, இந்த பிரசீரியம் என்று சொல்லியிருக்கு, எங்களுக்கு ஒரு கைநூல் இருக்குது. இந்த கைநூலின் அடிப்படையில் தான் இந்த பிரசீரியம் இயங்கிக் கொண்டு வருகின்றது. இந்த கைநூலை எழுதினவரும் ஃப்ராங்க் டாப் என்ற எங்களோட பிரதர் ஃப்ராங்க் டாப் தான். அவர் அந்த கைநூல் அவருடைய சிந்தனையில் எழுந்த கைநூல் தான். அவருடைய ஒரு திருத்தந்தை சொல்லியிருக்கிறார், இந்த கைநூலில் இருக்கிற விடயங்கள் திருச்சபையினுடைய முகம் என்று சொல்லியிருக்கிறார். திருச்சபையினுடைய ஒரு முகத்தோற்றத்தை காட்டுகின்றன்னு சொல்லி சொன்னால் ஒரு பைபிள் மாதிரி தான் இந்த கைநூல். கைநூல் என்றால் நாங்கள் இருக்கிற வாழ்க்கையில் செய்து காட்டுறதுக்கு ஒரு வழி. அப்போ இந்த கைநூலை நாங்கள் அடிப்படையாக வைத்து கைநூலிலிருந்து எதுவிதமான மாற்றமும் நாங்கள் செய்ய முடியாது. கைநூல் என்னென்ன சொல்லுன்றதோ அதன்படி இந்த பிரசீரியத்தில் நாங்கள் அதை செய்வோம். நீங்கள் கைநூலை பற்றி சொன்னீர்கள். அது மரியாயின் சேனையினுடைய செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக வரையறுத்து சொல்லுகின்ற ஒரு புத்தகம். அதைவிட என்னுடைய அனுபவத்திலே இந்த சங்கிலி சவம் என்கின்ற ஒரு சிறிய துண்டு மரியாயின் சேனை கூட்டங்களிலே பயன்படுத்துவார்கள். அது என்னத்திற்காக அதை பயன்படுத்துகிறீர்கள்? எவ்வாறு பயன்படுத்துகின்றீர்கள்? இது இந்த மாதா எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் போது சொன்ன வார்த்தைகள் அதே அடங்கி இருக்கின்றது. பைகரை போல் தோற்றம், திங்கள போல் அழகு, ஞாயிறு போல் ஒளி, புரணி போல் வியப்பாரம் ஜாரிவள் சொல்லி அப்படியான ஒரு சிவம் இருக்குது. அந்த சிவத்தை ஒவ்வொரு சேனை அங்கத்தவர்களும், அதாவது உண்மையான ஊழி அங்கத்தவர்களும் துணை அங்கத்தவர்களும் கட்டாயமாக இதோ ஒவ்வொரு நாளும் சொல்லவும் சொல்லிக்கொண்டு வரும்போது, அதாவது வட அயர்லாந்திலிருந்து உலக நாடுகள் முழுவதுக்கும் இந்த சிவம் இருக்குது. அவள் இந்த சிவம் சொல்லும்போது எங்களுக்குள்ளே ஒரு சங்கிலி தொடர் ஏற்படுகின்றது. மரியாயின் சேனைக்குள்ள ஒரு சங்கிலி தொடர், அதுதான் சங்கிலி சிவம் என்று அதுக்கு பெயர் வைக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்பான ஒரு கட்டமைப்பையும் அந்த கூட்டம் வைப்பதிலே நல்ல ஒரு ஒழுங்கையும் கொண்ட இந்த மரியாயின் சேனையினுடைய நோக்கம் என்ன? இது ஊழியம் செய்கிறது, சிவம் சொல்கிறது,
பூசையை போடுறது அதுதான் என்று சொல்லி மரியாதை செய்யணும்னு சொன்னால் இந்த ஆக்கள் பயப்படுறது ஊழியம் செய்யணும் கொள்ளுவோம்னு சொல்லி உண்மையாகவே ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சூழல் மரியாதை செய்யணும் என்று சொல்லலாம். அவருடைய ஆண்டவருடைய திருவுளம் என்று சொன்னால் என்னை மகிமைப்படுத்து, என்னை நேசி, உன்னை நேசி, உன் அயலான நேசி. இந்த மூன்று தான் இங்கே நடக்கின்றது. அதாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு எங்களை நாங்கள் நேசிக்க வேணும், அதாவது எங்களை புனிதப்படுத்தவும். அப்போ ஒருவனை தன்னை புனிதப்படுத்தணும், தன்னோடு இணைந்திருப்பவனை புனிதப்படுத்தணும், அதனால் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்தணும். இதுதான் இந்த நோக்கத்தின் அடிப்படை கொள்கை. இதை வச்சுத்தான் நாங்கள் இதற்காகத்தான் இதில் உண்மையாக என்னென்னு சொன்னால் இந்த ஒரு மனிதன் புனிதப்படுத்துகிறதான் வேறு எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அவரை நாங்கள் நோயாளிகளை பார்த்து நோயாளி வருத்தம் சுகம் இல்லை இல்லை, அவரை நாங்கள் பார்க்குறதால நாங்கள் எங்களுக்கு மனம் மாறி நாங்கள் பாவத்தில் போகாமல் அந்த எண்ணங்கள் மனப்பான்மை எல்லாம் வந்து மாதாவின் மனப்பான்மை வரணும். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த புனிதம் என்று சொல்கிறது மாதாவுடைய மனப்பான்மை என்னவோ தாட்சி பொறுமை அதுன்னு சொல்லியிருக்கானே, அந்த இதுகள் எல்லாம் அந்த எங்களுக்கு பயிற்றப்படணும். அப்போ இந்த ஒரு பயிற்சி நிலையம்தான் இந்த மரியாதை செய்யணும். அதற்காகத்தான் சிவ வாழ்வு உண்டு, மற்றது ஊழிய வாழ்வு. ஊழிய சிவ வாழ்வுன்னா தெரிந்தானே, சிவமாலை திருப்பலியிலிருந்து சிவமாலை, நாங்கள் சிலுவப்பாதை, ஒப்புரவரி சாதனங்கள், தேவனக்கண்ண பொறுதல் அப்படி சொல்லி எங்களுடைய திருவரி சாதனங்கள் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொண்டு வரவோம். அது கட்டாயம் மரியாதை செய்தியாக்கள் செய்யணும், செய்ய போகணும், எல்லாம் செய்வோம். அதே போல் அங்கால ஊழியம் சேவைகள்னு சொன்னால் பிறர் அன்பு செயல்கள். இந்த உண்மையாகவே இந்த ஊழியத்தையும் சிவத்தையும் காட்டி தந்தது உண்மையாகவே கடவுள், அடுத்தது இயேசு கிருஷ்ணாவே, அடுத்தது சிவமாதா, அடுத்தது இயேசு கிருஷ்ணாவே. ஊழியமும் சிவமும் தான் அவர்கள் செய்தது காட்டினது. பகல் முழுக்க ஊழியம் செய்வார், பிற பின்னரங்களில் மாலை நேரங்களில் ஆண்டவர் இயேசு தனிமை இருந்து சிவம் செய்வார். இந்த ரெண்டும் தான் இங்கே நாங்கள் இந்த மரியாதை செயலில் கை கொள்ளப்படுகின்றது. அப்போ கட்டாயமாக ஒரு மரியாதை செயலை நாங்கள் செய்து கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மரியாவின் மனப்பான்மை எங்களில் வரும், நாங்கள் புனிதப்படுத்தப்படுவோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் பரிசுத்த ஆவி அப்போ தான் எங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு தூரம் சிறப்பாக பணியாற்றுகின்ற இந்த மரியாதை சேனையினுடைய பணிகள் அல்லது ஆன்மீக செயற்பாடுகளுடைய சிறப்பியல்புகள் என்ன? எம்மை புனிதப்படுத்துவது முக்கியமாக ஒரு சிறப்பியல்பு. அதை விட நாங்கள் மரியாதை சேனையில் குழுக்களாகத்தான் இயங்குகின்றோம், குழுக்களாக செபிக்கின்றோம், குழுக்களாக ஊழியம் செய்கின்றோம். குழுக்களாக நாங்கள் செய்யும்போது எங்களுக்குள்ள சமத்துவம் ஏற்படுகின்றது. அங்கே பார்த்தா எங்களோட யாழ் மாவட்டத்தில் 1000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள், அதை விட துணை அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஆட்சிய சுழான்னு சொன்னால் அந்த ஆட்சிய சுழா எல்லாரும் பங்கு பெற்றுவோம். எல்லா விதமான மக்களும் அங்கே கூடியிருப்பார்கள். பெரிய பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம், அல்லது ஆக்களில் அந்த வித்தியாசமான வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அங்கே நாங்கள் ஒன்றும் வேறுபாடு பார்க்கிறேன், எல்லாரும் சமத்துவம் புணப்படும். நீங்கள் நீண்ட காலமாக இந்த மரியாதை சேனையிலே பணியாற்றுகிறீர்கள். இந்த மரியாதை சேனையினுடைய பணிகளினூடாக அதனுடைய ஆன்மீக செயற்பாடுகள் வழியாக நீங்கள் என்ன ஆன்மீக நலன்களை பெற்றுக்கொண்டீர்கள்? ஆன்மீக நலன் என்று சொன்னால் கட்டாயமாக அதாவது சொல்லலாம், மனமாற்றத்தின் ஊடாக பல தீய பழக்க வழக்கங்கள் என்றிருந்து போயிட்டு சொன்னால் இந்த மரியாதை ஒரு நல்ல சூழல். அந்த சூழலில் இப்போ 24 வருடங்களுக்கு மேலாக நான் இந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அதனுடையால் பிறருக்கு மற்றவருக்கு முன்மாதிரியாக இருக்கும். அதுவும் கொமிசியத்தில் நான் 4 பதவிகள் வைத்து கொண்டு வருகின்றேன். முதல் நான் ஒரு உபதலைவராக இருந்தேன் 1.5 வருடங்கள், பிறகு 6 வருடங்கள் தலைவராக இருந்தேன், பிறகு 6 வருடங்கள் உப செயலாளராக இருந்தேன். அடுத்தது தற்போது உபதலைவராக இப்போ 2வது வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த காலம் நான் அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிற நாங்கள் அந்த பழக்கங்கள் எங்களில் நல்ல அவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த மனப்பான்மை, பொறுமை அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். என்ன மரியாதை செய்ய இருக்கிறார்களுக்கு நாங்கள் செய்தோம்னா அப்புறம் அவை நாங்கள் மாற்ற இயலாது. அதனுடையால் அந்த மரியாதை மாதாவினுடைய பண்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லுவோம். அதற்கு எனக்கு பலனாக இறைவன் எனக்கு இந்த நற்றோன பணியாளர் என்ற ஒரு பணியை தந்திருக்கின்றார். அதுக்கு நான் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் மரியாதை சேனையிலும் நீண்ட காலம்
அதேபோல நெற்கருணை பணியாளராகவும் பணியாற்றுகின்றீர்கள். இந்த 2 பணிகளும் தவிர நீங்கள் பங்கு திருகவையிலோ அல்லது மறைமாவட்ட திருகவையிலோ வேறு ஏதாவது பணிகள் ஆற்றுகின்றீர்களா? நான் என்னுடைய தொழிலில் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் நில வடிவமைப்பு, அதாவது இந்த நில வடிவமைப்பை செய்து கொடுக்குறேன் நான். அதில் இருக்கிற யாழ்மரம் மாவட்டத்தில் பல இடங்களில், அதாவது உண்மையாகவே 1000 இல்லத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த பூங்கா எல்லாம் எனது கைவண்ணம் தான். நான் தான் முதல் ஆரம்பித்தினான். ப்ரொவின்சியல் சிஸ்டர்ஸ்கிட்ட ப்ரொவின்சியல் இது மற்ற அப்படியாக பல ஆலயங்கள் எங்களோட மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இடங்கள், அதிகமான இடங்களில் நான் பூந்தோட்டம் அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அது உண்மையாகவே அது ஒரு நல்லொரு சேவை. அதை விட இந்த யாழ்மரம் மாவட்டத்தில் எங்கே ஒரு புது கட்டிடங்கள் கட்டிருந்தாலும் நேசநாயகம் இன்னத்தான் கூப்பிடுவார். இந்த கிணத்து தண்ணீர் நல்ல நீரூற்று எடுத்து தர சொல்லி. அப்போ அதிகமான கிணறுகள் இந்த மரக்கல்வி நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குழா கிணறும் நான் தான் நிலையம் எடுத்து கொடுத்தது. பிஷப் ஹவுஸில் இருக்கிற இடங்கள், ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல், அந்த கிளிநொச்சியில் தற்போது கட்டப்பட்ட கட்டிடம், அதற்கெல்லாம் எனக்கு நேசநாயகம் கூட்டிட்டு போய் அங்கே நாங்கள் நிலையம் எடுத்து கொடுத்தேன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. அதை எவ்வாறு நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி இருக்கின்ற அந்த இடத்தை என்ன முறையில் நீங்கள் கண்டுபிடிக்கின்றீர்கள்? உண்மையாக இதில் ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு கண்டுபிடிப்பு தான். ஆனால் இது ஒரு எங்களோட பாரம்பரிய முறை ஒன்று இருக்குது. இந்த ஈக்கில், பச்சை ஈக்கில் அல்லது தேங்காயில் தண்ணீர் இருக்குது, பச்சையில் ஈக்கிலேயும் தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீருக்கும் நிலத்தடியில் ஒரு ஆறு மாதிரி தான் இருக்குது. எங்களோட நீரோட்டம் ஒரு ஆறு மாதிரி. ஆறு இல்லாமல் மற்ற இடங்கள்லேயும் நீர் இருக்குது. ஆனால் அங்கே போனால் தண்ணி நெடுக வராது. இந்த ஆறில் போய் கிணறு எடுத்தோம்னா தேவையான தண்ணி நெடுக வந்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் வரும். அந்த ஆறை பிடிக்கிறதுன்னு சொன்னால் இந்த நீருக்கும் அந்த நீருக்கும் உள்ள ஒரு மின்காந்த இணைப்பு இருக்குது. நாங்கள் ஊசியை வைத்து காந்தத்தில் ஆட்டினா அந்த ஊசி சுழலும் தானே, அதுபோல் தான் இந்த இதுக்குங்கிற அந்த ஈக்கை சுற்றும். 2 பாட்டிலே சுற்றும், கையில் சும்மா பிடிச்சிருக்கிறது. அதுபோல் தேங்காய் கையில் வச்சு கொண்டு போகிறதுல தேங்காய் 2 பாட்டில் கீழே விழும். அந்த இடத்துல அந்த ஆறு ஒரு பக்கத்தில் விழும். அப்புறம் அடுத்த ஆறு பக்கம் முடிஞ்சால் அப்புறம் திருப்பி மேலே நிமிந்து தானாகவே நிமிந்துவேன். மிகவும் ஒரு அழகான ஒரு தொழில்நுட்பம். சரி, உங்களுடைய இந்த மொத்தமாக எல்லா பணிகளிலும், ஆன்மீக பணி, உங்களுடைய வேலை செய்த இடங்கள் மற்றும் ஓய்வுக்கு பின் நீங்கள் வேலை செய்த இடங்கள், எல்லா இடங்களிலும் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கும். என்ன அனுபவத்தை நீங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள்? மறக்க முடியாத அனுபவம்னு சொன்னால், இந்த ஊழியங்கள் செய்ய போய்க்க கணக்க பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகளை தாண்டித்தான் நாங்கள் அங்கால ஊழியம் செய்து கொண்டு போவோம். எப்படியான ஆக்கள் எப்படி எங்கே இருப்பினோம்னு தெரியாது. ஒரு முறை நான் புது மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருந்த போது நான் அங்கேயும் கண்டாருங்க இப்படியாவது தேவைன்னு சொன்னால் நான் கண்டு போய் என்னென்று கேட்டு செய்கிறதா என்னுடைய வழக்கம். ஒரு ஆள் படுத்திருக்கிறார், கைகாலெல்லாம் வெட்டு காயங்கள், அப்படியே படுத்திருக்கிறார், தனியாக படுத்திருக்கிறார். சனம் சும்மா காசுல தூக்கி போட்டு போகுது. என்ன படுத்திருக்கிறார், சீலையும் பிரித்திருக்கிறார். அப்போ நான் ஒரு நேரம் பார்த்து கொண்டு போயிடும். ஒரு கால வேலையிட்டான். அப்போ நான் இப்போ அவரோட கதை கொடுத்து ஏன் இப்படி படுத்திருக்கிறீங்கள எல்லாம் கேட்க சொன்னேன். தான் கிளிநொச்சி ஆஸ்பத்திரியிலிருந்து சொல்லாமல் வலிக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். சொல்லி அப்போ தான் போயிடாது. என்னோட மனைவி இந்த பத்திரிகையில் வேலை செய்கிறார். அவங்க ஒருக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களோன்னு சொல்லி நம்பர் தந்தேன். நான் சரி ஃபோன் பண்ணி சொல்லுவேன்னு சொன்னால் போனால் இருக்கிறாள் அவள். இன்னும் சரி கேட்டால் அப்போ அவர் சொன்னார், இருக்கா போய் அங்கே போய் கண்டு கழிச்சிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு வாங்க, இப்படி தான் இங்கே வந்துட்டு. அங்கே போனால் அவளுக்கும் வைக்கும் பிரச்சனை. அவர்கிட்ட கதை இங்கே கதைக்கக்கூடாது, அது ஒன்று சொல்லி இன்னொரு சண்டைக்கு வந்து போலீஸுக்கு கதைக்க போனால் அப்படி பண்ணலான்னு சொன்னார். அப்புறம் அதோடு நான் இதில் வந்துட்டேன். அப்படியாக இந்த ஊழியங்கள் செய்ய போய்க்குள்ள கொஞ்சம் நேர்மையாக நாங்கள் இப்படியானதுகள் செய்ய போய்க்க இந்த பிரச்சனைகள் வரும். ஆனால் நாங்கள் அதை எதிர்த்து செய்ய வேண்டிய. உங்களுடைய அனுபவத்தின்படி தற்கால இளைஞர் யுவதிகளுக்கு இந்த மணியாயின் சேனை தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? என்னென்னு சொன்னால், இளைஞர் யுவதிகளுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய யாழ்மரம் மாவட்டத்தில் ஆண்களினுடைய பங்களிப்பு மிகவும் குறைவு. அங்கால கொழும்பு அந்த பக்கங்கள் வெளிநாடுகளிலும் ஆண்களோட பங்களிப்பு கூட. இந்த ஆரம்பித்ததே ஒரு ஆண் தான். நாட்டூசன் சொல்லி கொழும்பில் இருக்கிற அவரும் எல்லாம் ஆண்கள் தான், பெண்களும் இருக்கிறார்கள்.
ஆனால் யாழ்மறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் பெண்கள் தண்ட பங்களிப்பு தான் கூடவாக இருக்கின்றது. இந்த என்னென்னு சொன்னால் இந்த மரியாயின் சேனையை அவர்கள் ஒரு பிரிம்பாக பார்க்கிறார்கள். உண்மையாகவே இது ஒரு திரு அவையால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேனை. இந்த மரியாயின் சேனை பட்டவரையில் இந்த மின்சண்டி போல் சபை அதான் முதல் ஆரம்பிக்கப்பட்ட சபை ஆண்டவிட திருபுலத்தை நிறைவேற்றுறதான் இந்த வேலை. அதாவது ஒரு மனிதனை புனிதமாக்குறதான் வேலை. அதான் எங்களை செய்கிறார்கள். பூசைக்கு வாங்கன்னு சொல்கிற அங்கே போங்க இங்கே போங்க அங்கே திரு வழிபாடுகள் எல்லாம் அங்கே வழிபாடுகள் எல்லாம் அதுதான் செய்யுது. அதே போல் நாங்கள் தனியாக இப்போ சிவ வழிபாடோடு நிற்கக்கூடாது. சிவ வழிபாடோடு நின்றால் ஆக அந்த எங்களை மட்டும்தான் தூய்மையாக்கும். ஆனால் இன்னும் இப்போ நாங்கள் மற்றவர்களோடு போய் பிற அன்பு செயலை செய்து கொண்டு போகும்போது தான் இந்த உண்மையான கிறிஸ்தவனாக நாங்கள் முழு கிறிஸ்தவனாக நாங்கள் மாறுகின்றோம். அப்போ நாங்கள் கோயிலுக்கு போனால் மட்டும் காணாது. கோயிலுக்கே இப்போ இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. இளைஞர்கள் மற்றவர்கள் எல்லாம் பொதுநிலையில் எல்லாம் புரிய வேணும் என்று சொன்னால் இது இந்த மரியாயின் சேனைன்றது இணைந்து அந்த சூழலில் இணைந்து செயற்படலாம். அதில் இணையாமலும் இந்த பிறரன்பு செயல்களை நாங்கள் செய்து கொண்டு வரலாம். உண்மையாகவே அந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் வீட்டிலே பிறரன்பு செய்துதான் தங்களுடைய படிப்பை மேற்கொண்டார்கள். இப்படி டியூஷன் அதில்னு சொல்லி ஓடி விழுந்து படிக்கல. ஆனால் இப்போ இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு உதவியே செய்வதில்லை. நேரடியாக சின்ன வயசிலிருந்தே நர்சரியிலேருந்தே டியூஷனுக்கு போகிறார்கள். அப்போ இந்த பிள்ளைகளை பார்த்திங்கன்னு சொன்னால் இவர்கள் ஒரு காலத்தில் பெரிய கஷ்டப்பட போகிறார்கள். எதிர்க்கிற இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் உலகத்தில் நடக்கிற எல்லாம் பெரிய பெரிய அழிவுகளும் தீவுகளும் இந்த இடம்பெயர்களும் அவள் இதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருந்த மாதிரி இனி வரப்போகிற சமுதாயத்துக்கு இருக்காது. அவள் கட்டாயமாக இந்த பிறரன்பு செயல்னு சொல்லி பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு வீட்டில் ஒரு நோயாளி இருக்க வேணும், அல்ல ஒரு வயது இருக்கணும், வயோதிபர் இருக்கணும், அல்ல ஒரு சிறு குழந்தை இருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த இவைகளுக்கு நாங்கள் இவையோட ஈடுபடே இல்லை. இந்த பிறருக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும், இல்லை அன்பு அவையோட இறங்க வேணும்னு சொல்லி ஒரு மனப்பான்மை உண்டாகும். அப்போ அந்த மனித நேயம் வளரும். நீங்கள் உங்களுடைய மாணவ பருவத்திலும் சரி, அதை தாண்டி வேலை செய்கின்ற பொழுதும் சரி, ஏதாவது விளையாட்டுத் துறையிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்களா? விளையாட்டுத்துறை நாங்கள் ஏழாலையில் தான் முதல் இருந்தாங்கள். அப்போ ஏழாலையில் இந்த ஞானப்பிரகாச விளையாட்டு கழகம் ஒன்று இருந்தது. அந்த கழகத்தில் நாங்கள் கூடுதலாக ஈடுபாடு என்று சொன்னால் இந்த யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் படிச்சுட்டு போக அங்கே இருந்துடும். அப்போ ஒரு விளையாட்டும் இல்லை. சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் படித்து போட்டு படிப்பு முடிஞ்சோடனே ஒழிக்கிட்டால் தான் வீட்டை சேரலாம். ட்ரெயின்லாம் பாடுறாங்க. அப்போ அங்கேயும் விளையாட்டுகளும் பங்கு பெற்றவர்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஊரில் ஏழாலையில் நாங்கள் இந்த கழகத்தில் சேர்ந்து கழகத்தில் உதபந்தாட்டத்தில் மற்ற மெய்பல்லுனர் ஓட்ட போட்டிகள் அதுகள் எல்லாத்துலேயும் நாங்கள் பங்கு பற்றி முதலாவது இடத்தை எங்களோட குடும்பமே சிலவில் பெற்றுக்கொள்ளும். அப்படி நாங்கள் சின்னதிலேருந்து விளையாட்டில் அதுவும் உதபந்தாட்டத்தில் நான் ஒரு பந்து காப்பாளராகவும் இருந்தேன். மற்றது முன்னுக்கு போகிற விளையாட்டுக்காரனாகவும் இருந்தேன். அது மட்டுமில்லை, தொடர்ந்து அதை நான் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் கற்பிக்கும் போது அங்கே மாணவர்களுடன் நான் தொடர்ந்தும் விளையாட்டு மட்டுமில்லை மற்ற ஓட்டம் அதுகளிடையே நாங்கள் பங்கு பெற்றோங்கிற ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஓல்ட் பாய்ஸ் ஆசிரியர்களுக்கு வைப்பார். அந்த ஓட்டத்திலேயும் பங்கு பெற்றி பரிசில் வழங்குவேன். இப்போ இந்த 75வது பிரிவில் 75 வயசு பிரிவிலே 75-79 வயசு பிரிவிலே நான் இப்போ அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற சோதாச ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நடைப்போட்டி வேக நடைப்போட்டியிலே 2வதாயும் அனுராதபுரத்திலே நடைபெற்ற நேஷனல் தேசிய மட்ட போட்டியில் 100 மீட்டர்லேயும் 200 மீட்டர்லேயும் முதலாவது இடத்தையும் 400 மீட்டர் ஓட்டத்தில் 3வது இடத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இதில் நான் முதலாவதாக வந்தபடியாக தேசிய மட்டத்தில் முதலாவது வந்தபடியாக அவர்கள் இப்போ என்னை வெளிநாட்டுக்கு போய் ஓடச் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதிகமாக விரைவில் அது சாத்தியப்படும் என்று நான் நினைக்கின்றேன். எமது கத்தோலிக்க திருவையிலே மிகச்சிறந்த ஒரு அமைப்பாகவும் சிறப்பான பணிகளை ஆற்றுகின்ற மரியாயின் சேனையிலே தன்னுடைய நீண்டகால அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆசிரியப் பணி, தன்னுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த அனுபவங்களையும் எமக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார். இவருடைய இந்த மரியாயின் சேனை அனுபவங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். தொடர்ந்தும் இவர் இயலுமானவரை இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் அன்போடு வாழ்த்து நிற்கின்றோம்.
எமது கலையகத்துக்கு வருகை தந்து இந்த கருத்துக்களம் நிகழ்விலே கலந்து கொண்டமைக்காக திருவாளர் பேரின்ப நாயகம் கருணநாயகம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம்.